ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை காசிக்கு 2 டிக்கெட். நமக்கு என்ன செலவா இல்லை, எதுக்கு இந்த அனாவசியமான செலவுன்னு தான் பார்க்குறேன் என்றால் என் நெஞ்சில் கோலமட்டபடி. என் பிழைப்பே இப்படியாகிவிட்டது என்று வருத்தமாய் கூட இருந்தது. வீட்டில் இவர்களிடம் தலையாட்டி விட்டு, அலுவலகத்தில் மேலதிகளிடம் தலையாட்டி விட்டு, கழுத்துக்கு நல்ல பயிற்சி தான். என்னங்க யோசனை என்றால் என் கைவிரல்களை எடுத்து சொடுக்கு போட்டபடி. 2000 ரூபாய் இருந்தால் நாம் என்னென்ன செய்யலாம்? பாத்ரூமில் ஐசர் பொருத்தலாம், நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுற சப்பாரி சுருத்து வச்சுக்கலாம். இந்த வருஷ தீபாவளிக்கு எனக்கு பட்டுப்புடவை தான், இப்போவே சொல்லிட்டேன் என்றாள். நான் மௌனமாக விட்டத்தை வெறித்தேன். குளிருக்கு அவள் அருகாமை பிடித்திருந்தது. மல்லிகைப்பூவின் மனம் கிறங்க வைத்தது. ஏங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தானே மூத்த பொண்ணு, என்ன திடீர் சந்தேகம்? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. ஆண் பிள்ளையே இல்லாதனால என்ன அவங்க பையன் மாதிரியே வளர்த்து படிக்க வச்சாங்க தெரியுமா? அது சரி, உன் தங்கையாவது பெண்ணாக வளர்த்துருக்காங்களா? இல்லை என்று நான் இழுக்கவும் கோபமே வந்துவிட்டது பானுக்கு. எனக்கு முதுகை காண்பித்தபடி திரும்பி படுத்து கொண்டாள். எனக்கும் தூக்கம் கண்களை சுழற்றவே தூங்கி போனேன். பெட்ரூம் நைட் லேம்ப் வெளிச்சத்தில் பானுவை பார்த்தேன். நீண்ட கூர்மையான நாசி, மலர்ந்த கண்கள், மிக அழகாக தெரிந்தால் அந்த அறை இருட்டில். காலையில் எழுந்ததுமே மீண்டும் பிரச்சனை நினைவில் எழுந்தது. பெற்றோருக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி வேண்டாம் என மறுப்பது? குழப்பத்துடன் பாத்ரூம் சென்றேன். பானு என்னை பார்வையாலேயே தொடர்ந்தாள். குளித்துவிட்டு பெட்ரூமினுள் உடை மாற்றிக்கொள்ள நுழைந்தேன். பானும் ஏதோ வேலையாய் அங்கிருந்தாள். பானு, இப்போ எதுக்கு கொழுப்புக்கிறீங்க? அதான் நேற்றே முடிவு செஞ்சாச்சே. ஒரு விஷயத்தை மறுபடியும் போட்டு உழப்பினா தலைவலி தான் மிஞ்சும் என்று தலுக்காக பேசிவிட்டு நகர்ந்தாள். காலையில் எழுந்ததும் ஓரளவு மனம் சீர்பட சிந்தித்ததில் அப்பா அம்மாவிடம் எங்கள் முடிவை சொல்ல தயக்கமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட பானுவும் என்னிடம் மீண்டும் இதை பற்றி பேசுவதை தவிர்ப்பதும் புரிந்தது. டிஃபன் சாப்பிடும்போது அப்பா எதிரில் அமர்ந்தார். என்னடா, இன்னைக்கு சாயந்தரம் டிக்கெட்டு சொல்லிடலாமா என்று ஆரம்பித்தார். அம்மா என் முகத்தை ஆவலுடன் கவனித்தாள். நான் மறுக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை இருவர் கண்களிலும் தெரிந்தது. நான் சங்கடத்துடன் எழுந்தேன். கணவன் தன்னுடைய கொள்கைகளையும் கடமைகளையும் மறந்து தோற்பதே இரவில்தானே. செலவுக்காக வயசான காலத்தில் மட்டும் இல்லைங்க, உள்ளூர் கோயில் குளத்துக்கு போனால் பத்தாதா? ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்றால் குலையும் குரலில். விஷயம் இதுதான். அடுத்த மாதம் காசிக்கு டூர் ஒன்றை தெரிந்த குடும்ப நண்பர் ஒருவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். என் பெற்றோர் போக ஆசைப்படுகின்றனர். இன்று மாலை அலுவலகம் விட்டு வந்ததும் தங்கள் ஆசையை வெளியிட்டனர். நானும் பார்க்கலாம் என்பது போல் அப்போது தலையாட்டினேன். இப்போது பானுவின் எதிர்வாதத்துக்கு தலையாட்டி கொண்டிருக்கிறேன். அப்பா மறுபடியும் ஒரு தடவை நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் பணம் கொடுக்கலாமேன்னு பார்க்குறேன். ஏண்டா, நாராயணன் தானேடா டூர் நடத்துகிறான், நல்லா தெரிஞ்சவனாச்சே. உண்மைதான், ஆனால் பண விஷயத்தில் நண்பராக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரிச்சிடுறது நல்லது இல்லையா? அப்பா மௌனமாக அம்மாவை நோக்கினார். இருவர் முகத்திலும் ஏமாற்றம் படர்ந்தது. சரி, உன் இஷ்டம் என்றார் அப்பா. கை கழுவ பாத்ரூம் சென்றபோது பானு எதிர்பட்டாள். நீங்கள் எப்போவுமே இப்படித்தான், வள கொலான்னு பட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே என்று படப்படுத்தாள். பானு சொல்லும் காரணங்களும் நியாயமாகப்பட்டன. அலுவலகம் புறப்பட்டேன். பிரச்சனையை மாலை வரை தள்ளி போட்டது ஓரளவு ஆறுதலாக இருந்தது. மாலை ஆபீஸ் முடிந்து சற்று சீக்கிரமாகவே திரும்பினேன். தெருமுனை திரும்பும்போது சற்று முன்னால் பானு பக்கத்து வீட்டு மாமியுடன் பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்தாள். நடையை சற்று எட்டி போட்டேன். என்ன பானு, உங்கள் மாமனார் மாமியார் காசிக்கு போகிற திட்டம் என்னாச்சு என்று மாமி கேட்பது காதில் விழ நிதானித்தேன். மாமி, தேவையில்லாத செலவு இதுன்னு அவரிடம் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். ஆபீஸிலேருந்து வந்ததும் அவர் இதை சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏண்டிமா, பாவம் போயிட்டு வரட்டுமே, வயசானவர். கரெக்ட் தான் மாமி, ஆனால் என் தங்கை கல்யாணம் முடிவாகும் போல் இருக்குது. கல்யாணம்னா சும்மாவா? 1000 செலவு இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. எங்களால் முடிஞ்ச 2000மோ 4000மோ கொடுக்கலான்னு முன்னாடியே பேசி வச்சுருக்கேன் அவரிடம். இப்போ என் மாமனார் மாமியார் காசி டூர் கிளம்பினா பணத்துக்கு திண்டாட்டம் வந்துடுமே. அப்புறம் தங்கை கல்யாணத்துக்கு கொடுத்து உதவ முடியாமல் போச்சுன்னா? அதற்கு மேல் பானுவின் வார்த்தைகள் என் மனதில் பதியவில்லை. நிமிஷ நேரம் பானு மேல் கோபம் வந்தாலும் அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் பாசமும் நன்றியும் புரிந்தது. ஆனால் நான் இதுவரை தங்களுக்கென எந்த ஆசையும் வைத்து கொள்ளாமல் ஒரே மகனான என் நலன் ஒன்றை முக்கியமாக கொண்டு வளர்த்த என் பெற்றோரின் ஒரே ஆசையை மறுக்க நினைத்தேனே. பானுவின் செயல் நியாயமோ அநியாயமோ, அதன் பின்னே அவள் தன் பெற்றோர் மேல் வைத்திருக்கும் அன்பு இருக்கிறது. அந்த உறுதி என்னிடம் இல்லை என்று நினைக்கும் போது வெட்கமாயிருக்கிறது. காசி டூருக்கும் ஏற்பாடு செய்து பானுவின் தங்கை கல்யாணத்துக்கும் பணம் புரட்ட முடியாதா என்னால்?
கொஞ்சம் பிஎஃப் அது இது ஆஃபீஸுக்கு கடன் வாங்கினால் போகிறது, அடைத்து விட முடியாதா என்ன? அம்மா அப்பா, நீங்கள் காசி போயிட்டு வர்றதுக்கு டிக்கெட் வாங்கிடலாம், நாளைக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்து தரேன் என்றேன் வீட்டை அடைந்ததும். அவர்கள் முகம் முறியாமல் மலர்ந்தது பூரிப்பில். பார்த்த பானுவை கனிவுடன் பார்த்தேன். இரவு அவளை சமாதானம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி பெற்றோரையும் மனைவியும் புரிஞ்சு நடந்துக்கிற பசங்க எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறாங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.